கேரட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கத்திரிக்காய் செடி தான் இருக்குது. ஈய லெமன் வந்து இப்போ நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெரஸ் கார்டன் அப்டேட்டோடு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஏன் பர்டிகுலராக அது இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்னா, நிறைய எக்ஸாக்டிக்கான அண்டு நம்ம மாடி தோட்டத்தில் அதாவது நான் புதுசாக வளர்க்குற நிறைய வெஜிடபிள்ஸை வந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4 months நான் பண்ணிகிட்டு இருந்ததுனால தான் ஓகே இதெல்லாம் முடிச்சுட்டு எப்படி வருது என்ன அப்படிங்கிற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என் கார்டனோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் புதுசாக வளர்த்துருக்கேன், அதில் நான் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போய் என்னோடய டெரஸ் கார்டன் அப்டேட்டை பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செடி தான். ஸோ இந்த பூக்கள் பார்த்தா மேபி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். எஸ் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேரட்டில். அண்ட் இதில் நிறைய சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். அண்ட் 2-3 விதமாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். சீட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் கட்டிங் யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். இதை பற்றின ஒரு டீடைல்டு வீடியோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் செப்பரேட்டாகவே அதுக்கான ஒரு எபிசோட் நான் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் பெரிய பின்னில் தான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நல்லாவே வந்து ஒரு 1.5 அடி ஹைட் இருக்கிற மாதிரியான பின்னில் தான் நான் வந்து இதை வளர்த்துட்ருக்கேன். ஏன்னா வந்து இது ரூட் வெஜிடபிள், மண்ணு கீழே போகணும் அப்படிங்கிறதுக்காக மண் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். அண்ட் அக்டோபர் எண்டில் தான் நான் வந்து இந்த செடியை வந்து விதையை நான் போட்டேன். ரெண்டுமே இருக்குது, விதை போட்டதும் இருக்குது, ப்ளஸ் வந்து கட்டிங்ஸ் வச்சதுமே இருக்குது. கடையில் வாங்கின கேரட்டை வந்து கட்டிங்ஸ் வச்சது தான். ஸோ அந்த மாதிரி மற்றபடி இதில் பெரிய மெயின்டெனன்ஸ் எனக்கு சேலஞ்சஸ் இல்லை. அண்ட் பெரிய அளவில் பூச்சி மற்ற செடிகளில் வர்ற மாதிரி பூச்சி தொல்லை அதெல்லாம் கூட நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. யூஸ்வலாக ஒரு 3 to 4 monthஸில் நம்ம வந்து கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ நான் காட்டுறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். கீழே சூப்பராக வந்திருக்கு. இது வந்து கட்டிங் பண்ணது, இதெல்லாம் வந்து விதை போட்டு வளர்ந்தது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எடுத்து பார்த்து தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடியான மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுதான் எடுக்கலாமா? வெயிட் பண்ணி எடுக்கலாம்னா. ஸோ இது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வீட்டில் வந்து எடுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான கேரட்டில் வந்து நீங்கள் இந்த லீவ்ஸ் கூட பொரியல் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நம்ம வீட்டு கேரட்டில் இல்லை, ஒரு தடவை ஊட்டி போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ சாதாரணமாக கீரை பொரியல் பண்ணுற மாதிரி நம்ம இந்த லீவ்ஸை கூட நம்ம வந்து பொரியல் பண்ணலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வளர்ந்துருச்சு. ஏன்னா விதை வைக்கிறதுக்கான பூலாம் கூட வந்துருச்சு. முத்திருமோன்னு தான் இப்போ பயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்குல்ல, நல்ல பெருசாக காலிஃப்ளவர் மாதிரி இருக்குது பார்த்தா பூ. ஸோ இதில் தான் வந்து விதை வரும். ஸோ ஒன்று மட்டும் விட்டுட்டு எடுக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். விதை வந்துன்னா நம்மளே கலெக்ட் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய கேரட்டோட எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்சு. நான் இன்னும் 2 பேட்ச் போட்டிருக்கேன், அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். இந்த பேட்ச் வந்து போட்டதுக்கு அப்புறமா ஓரளவுக்கு நம்பிக்கை வந்தது. ஸோ கேரட்டெல்லாம் வளரும் போல் அப்படின்னு தோணுச்சு. இந்த 2 க்ரோ பேக்லேயும் நான் வந்து கேரட் தான் வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் நிறைய விதை போட்டுட்டேன். ஸோ இவ்வளவு வந்து க்ளவுடியாக வைக்கக்கூடாது. பேசிக்லி இதுக்குள்ளேயே ஒரு 4-5 கேரட் செடிக்கு மேலேயே இருக்கும். இவ்வளோ க்ளவுடியாக வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரியல விதை எது வரும் எது வராது நமக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், கேரட்டுக்கு விதை போட்டால் அதை வந்து செப்பரேட் பண்ணி மறுபடியும் பொழுது நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நான் வந்து அந்த இதுக்கு போகலை. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நவம்பர் மிட் வீக்ஸில், ஆல்மோஸ்ட் நவம்பர் எண்டில் போட்டது. ஸோ இப்போது இதுவும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ கேரட் பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, இன்னுமே அந்த அளவுக்கு பெருசாகலை. முக்கியமாக கேரட் வளர்க்குறப்ப நான் முன்ன சொன்ன மாதிரி மண் நல்லா லூஸாக இருக்கணும். அதே மாதிரி இது வளர்கிறப்ப கூட இந்த புல்லெல்லாம் வளரக்கூடாது. அடிக்கடி அதை மட்டும் கண்ணு வச்சு வந்து பொழுது போட்டுகிட்டே இருக்கணும். அது ஒன்று தான் மெயின். அதுபடி இலையெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்தா தெரியும். அண்ட் இதில் வந்து பூவெல்லாம் எதுவுமே வரலை.
அந்த 2 செடியில் தான் அப்படி வந்திருக்கு. இதான் வந்து கேரட் பற்றின அப்டேட். யூஸ்வலாக வந்து கேரட் வந்து குளிர் பிரதேசங்கள்லாம் கொஞ்சம் வளரும், ஊட்டி அந்த மாதிரிலாம் வளர்கிற ஒரு விஷயம். ஸோ சென்னையில் இருக்கிறதுனால நான் வந்து இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லாம் இருக்குல்ல, அப்போ நமக்கு இந்த மார்கழி அந்த டைமில் கொஞ்சம் குளிராக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணேன். நல்லதாக வந்துட்டுருக்கு, வளர்ந்ததெல்லாம் நல்லதாக இருக்குது. நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப தான் ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டுமே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செடி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேரட் வந்து ரூட் வெஜிடபிள் தானே, நம்ம முள்ளங்கி ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த தடவை பீட்ரூட் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையில் வந்து பீட்ரூட் போட்டேன். அதுவும் வந்து கொஞ்சம் பெரிய பின்னில் தான் போட்டிருக்கேன், காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா வளர்ந்தது. ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்தது. இதில் நான் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சேலஞ்ச் வந்து பூச்சி, ரொம்ப பூச்சி தொல்லை. அது என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டான பூச்சிலாம் வந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் மஞ்சள் தெளித்தேன், வேப்பெண்ணெய் தெளித்து பார்த்தேன், பட் வந்து அது அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்த மாதிரி தெரியல. உங்கள் யாருக்காவது அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செடியை பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்னோட பீட்ரூட் செடி தான். ஸோ பாருங்கள், நல்ல குட்டி குட்டியாக காய் வந்திருக்கு. இதுவும் கேரட்டும் கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் போட்டேன். நல்ல புது இலை வர்றப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக தான் வருது. பட் அதுக்கப்புறமா காஞ்சிடுது. அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி மாவு பூச்சி வருது. ஸோ இதில் வந்து இந்த பூச்சி தொல்லை வந்து ரொம்ப அதிகமான ஒரு விஷயம். அண்ட் நிறைய விதை போட்டேன், எல்லாமே எக்ஸலண்ட்டாக வந்தது. நடுவில் வந்து இந்த நிவார் சைக்ளோன் வந்த டைமில் ஃபுல்லாக மழை தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு நிறைய செடி வந்து அழுகியும் போச்சு. ஸோ இதை நான் வந்து என்ன சொல்கிறது, நிறைய சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணேன் இந்த செடியில். அண்டு இதுவும் கிட்டத்தட்ட ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலை, எல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் தெரியல, பார்க்கலாம். இந்த வளர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் வந்து அப்டேட்ஸ் கொடுக்குறேன். மற்றபடி இந்த ஸ்டெம்மெல்லாம், இந்த கலர்லாம் நல்ல வைப்ரண்ட்டாக இருக்குது. இது தொட்டு இப்படி கசக்குனாலே உங்களுக்கு ரெட் கலரில் ஆகும். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல கலர் பிக்மெண்டேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பட் அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நல்ல சேலஞ்சிங்காக என்னை வந்து இது பண்ண செடி அப்படின்னு சொல்லலாம் இதை. நெக்ஸ்ட் செடி நம்ம பார்க்க போகிறது வெங்காயம், சின்ன வெங்காயம். நம்ம நார்மலாக வீட்டில் வாங்குகிற சின்ன வெங்காயம் வச்சது தான். ஸோ இதுவுமே நல்லா வந்திருக்கு. நிறைய தடவை நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்காக கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து நல்லா என்ன சொல்கிறது, பூவெல்லாம் வைக்க தொடங்கிடுச்சு. அண்ட் வெங்காயமே வந்து கீழே சூப்பராக வந்துட்டுருக்கு. இதில் வந்து இது வளர்க்குறதுக்கும் பெரிய சேலஞ்சஸ்லாம் இல்லை. அண்ட் இதில் வந்து இந்த புல்லுலாம் வந்தால் எடுத்து போட்டுடுங்க. மற்றபடி மெயின்டெனன்ஸுக்கு நாங்கள் தனியாக எதுவும் பண்ணல, சாதாரண மண் கலவை தான் நம்ம இதுக்கு போட்டிருக்கிறோம். கிட்ட வந்து காட்டுங்க. ஆல்மோஸ்ட் இலையெல்லாம் கொஞ்சம் வாட தொடங்கிடுச்சு. அண்ட் அறுவடைக்கு ரெடியான வெங்காயத்தை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, கீழே இருக்க அழகாக. இந்த லீவ்ஸ் கூட நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிடலாம். வெங்காயத்தால் வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கான செப்பரேட் ரெசிபி எபிசோடும் நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் நான் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் செடி. அண்ட் எப்போவுமே காட்டுற பழைய செடி இல்லை இது. இதெல்லாமே புதுசாக விதை போட்டு புதுசாக வளர்ந்த செடி. கிட்டத்தட்ட ஒரு 10 க்ரோ பேக் கிட்ட நம்மக்கிட்ட இப்போ கத்திரிக்காய் செடி இருக்குது. அண்ட் எல்லாமே வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் விதை போட்டது எல்லாமே ஒரே பேக்கெட் விதை தான். ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிற கத்திரிக்காய் செடி தான். அண்ட் கொஞ்சம் உருண்டையாக வர்ற மாதிரி கத்திரிக்காய் தான் இந்த இடம் நம்ம வச்சுருக்குறோம். பட் இது பாருங்கள், முள் இருக்குது. ரெண்டுமே சேம் பேக்கெட் விதை, பட் இது வந்து முள் இருக்கிற மாதிரியான செடியாக இருக்குது. லீஃப்லலாம் கூட முள் இருக்குது. ஸோ இதுதான் இது ரொம்ப ஈஸி டு மெயின்டைன். ஒரு பிகினர்ஸ் நீங்கள் கார்டன் தொடங்குறதா இருந்தால் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், கத்திரிக்காய் செடி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக மாவு பூச்சி, அந்த ஒயிட் கலர் பூச்சியோட தொல்லை இருக்கும் தான். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி, அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கு ஃபிக்ஸ் கிடைக்கும். மற்றபடி த்ரூ அவுட் த இயர் வந்து இது காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு லாட்டும் காய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பழைய இலைகள் காய்கள் எல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு புதுசாக உரமெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லா வளர்கிற ஒரு செடி. இங்கெல்லாம் காய் வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு உருண்டை கத்திரிக்காய் மாதிரி. இங்கே கூட இருக்கு. கத்திரிக்காய் மேலேயே வந்து முள் வந்திருக்கு, தெரியுதா? ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் டேஸ்ட்லாம் நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆல்ரெடி நம்ம நிறைய தடவை பறிச்சாச்சு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கத்திரிக்காய் செடி தான் இருக்குது.
இது எல்லாமே இப்போ போட்ட புது செடி. மற்றபடி பெரிய அளவில் இந்த சீசனில் நம்மக்கிட்ட செடிகள் இல்லை. கத்திரிக்காய் நிறைய இருக்கு, கேரட் பீட்ரூட்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு 2-3 வெண்டைக்காய் செடி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாலாம் புதுசாக தான் வந்து தை போட்டிருக்கிறோம். ஸோ அதை பற்றின அப்டேட்டில் நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அண்ட் வழக்கம் போல் நம்ம முருங்கை மரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ காய் இங்கே கூட காய்ச்சிருக்கு, இங்கே கூட ஒரு காய் வந்துருக்குது. அண்ட் நிறைய கொஞ்சம் காய் சின்ன சின்னதாக வர தொடங்கியிருக்குது இப்போ தான். அப்புறம் நம்மக்கிட்ட லெமன் ட்ரீ பார்க்குறீங்களா, ரொம்ப நாள் ஆயிருக்கும் நீங்கள் லெமன் ட்ரீயை பார்த்து. ஏன்னா இப்போ அவர் நல்லா வளர்ந்து நிறைய பழங்கள் நமக்கு கொடுக்க தொடங்கிட்டார். ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா டைம்லேயும் த்ரூ அவுட் த இயர் வர மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போல்லாம். ஏன்னா நிறைய லெமன் இப்போ நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. கடையில் வாங்குற மாதிரி இல்லை. ஏன்னா உள்ளே இந்த அது என்ன சொல்லுவாங்க, இந்த ஆரஞ்சுக்குள்ளெல்லாம் இதழ் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ஜூஸ் புளிகிறப்போ ஒன்று இருக்குமே, அது நான் பல்ப், அந்த மாதிரி அந்த பல்ப் நல்ல கெட்டியாக இருக்கும். நான் ஒரு தடவை கட் பண்ணி உங்களுக்கு ஃபியூச்சரில் காட்டுறேன். நல்ல கெட்டியாக இருக்குது, நிறைய ஜூஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ இது கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடான ஒரு செடி. ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப பாசமாக வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கார்டனை பற்றின இப்போதைக்கு இருக்கிற அப்டேட். ஸோ ஃப்யூச்சர் வீடியோஸில் இதெல்லாம் நான் வளர்க்குறதுக்கு ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் என்ன மாதிரியான மண்கலவையெல்லாம் யூஸ் பண்ணேன். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலோட கண்டிப்பாக கார்டன் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஏன்னா எத்தனை தான் எபிசோட்ஸ் நான் கொடுத்தாலும் கண்டிப்பாக கார்டன் அப்டேட் அப்படிங்கிறப்ப நிறைய பேர் விரும்பி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் நிறைய கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோட உங்கள் எல்லோரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம். ஒரு 50 பூக்கு குறையாமல் உங்களுக்கு எப்போவுமே செடியில் இருந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். அண்ட் ரோஸ் பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு.